ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம். சரியா? நேற்று நம்ம இன்னைக்குள்ள மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் எடுத்திருந்தோம், அதே மாதிரி நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு செய்யலாங்க தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதே போல் நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்றதையும் பார்ப்போம். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்திருந்தது அப்படின்னா நம்ம திங்கக்கிழமைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து இன்னைக்கே பார்த்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து நான் அதுக்கான வீடியோ வந்து போகும். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கே வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ அப்புறம் நம்ம என்ன லெவல்ஸ் வந்து நம்ம நேற்று எடுத்தோம், ஓகேங்களா? என்ன லெவல்ஸ் நம்ம நேற்று வந்து எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துக்கலாம். நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,934 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா 26,065, R2 வந்து பார்த்தீங்கன்னா 26,124 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,819, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,764 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 25,900 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. அங்கே ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, மார்க்கெட் வந்து டேரெக்டாக சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேலே என்ன செய்யலாங்க, மார்க்கெட் வந்து போகல. நம்ம எப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேலே இருக்கிறாங்களா இல்லைனா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் வந்து கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யலாங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகவே இல்லை. சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருந்தாங்கன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனில் வாய்ப்புகளை தேடலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனில் வாய்ப்புகளை தேடலாம். சரிங்களா? ஆனால் என்ன செய்யலைங்க, மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே போல சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு வந்து போயிட்டு நம்மளுக்கு அங்கேயிருந்து என்ன செய்யறாங்க, ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ அங்கேருந்து அங்கேருந்து S1 அண்ட் S2 வரைக்கும் வந்துட்டாங்க. S2க்கு வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஸ்லோ மார்க்கெட் ஆயிட்டு. சரிங்களா? இது நம்ம லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் என்ன செய்யறாங்க, ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரீமியம் டிகே மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இதான் வந்து இன்னைக்கு நடந்தது. நம்மளுக்கு S2 வரைக்கும் வந்திருக்காங்க. S2 வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யலாங்க, மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோ மார்க்கெட் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு இங்க கீழே வந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யல அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அதாவது லோ இருக்குது இல்லைங்களா, அந்த லோவே கட் ஆகல. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி கட் ஆகி கீழே வந்திருக்காங்க S2க்கு கீழே. ஆனால் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து வரவே இல்லை. ஸோ அதையும் நம்ம காட்டுறேன். நான் லாஸ்ட் வந்து இதில் காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம லைவ்ல வந்து காட்டியிருந்தோம். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஷார்ட் வந்து நம்ம லைவ்ல வந்து காட்டியிருந்தோம். நம்ம லாஸ்ட்டாக லைவ் வந்திருந்தோம் இல்லையா, அதில் வந்து காட்டியிருந்தேன். ஸோ இதுதான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,993 அப்படின்ற ஒரு லெவல் இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து போகல. அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டு. இதுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு டேரெக்டாக இதுதான் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,805 அப்படின்ற லெவல் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து வரவே இல்லை. சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே வராதப்போ ஆனால் நம்ம ஸ்பாட் மட்டும் என்ன செஞ்சிருக்கு, இதுக்கு கீழே வந்து வந்திருக்கு. ஆனால் சிந்தட்டிக் ஃபியூச்சர் இதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, வரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக இதையும் நம்ம வந்து என்ன செய்வோங்க, பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யலாங்க, தெளிவாக வந்து பார்த்துடலாம். ப்ரீமியத்தில் நம்ம வந்து என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ அதே போல் நம்ம இன்னைக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,950 தான் எடுத்திருந்தோம். சரிங்களா? 25,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். நம்ம வந்து மிட் பாயிண்டாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 122 அப்படின்ற லெவலும், நம்மளுக்கு R1 வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 180, R2 வந்து பார்த்தீங்கன்னா 225, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 270 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே போல் S1 வந்து பார்த்தீங்கன்னா 79, S2 வந்து பார்த்தீங்கன்னா 59, S3 வந்து பார்த்தீங்கன்னா 39 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? நம்ம காலையில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 150, 100. சரிங்களா? இந்த ரெண்டு லெவலும் நம்ம என்ன செஞ்சோங்க, மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போ மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் நான் வந்து இந்த சார்ட்டே வந்து நம்ம வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதோட பாடியை மறைச்சிக்கிடுவோம், உங்களுக்கு கிளீனாக புரியும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல், சரிங்களா, இந்த 150 அப்படின்ற லெவலும் இந்த 100 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், கொடுத்துருந்தோம். சரியா? நம்ம என்ன செஞ்சிருந்தோம், கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இவங்க வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, சப்போர்ட் லெவல், அதாவது இந்த 79 அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு மேலே போறாங்க. சரியா? மிட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க,
இவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 150 அப்படின்ற லெவலில் என்ன செய்கிறாங்க, கீழே வராங்க. கீழே வந்துட்டு இந்த 100 ரூபாய்க்கு கீழேயும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 100 ரூபாய்க்கும் கீழே வந்து வந்துட்டாங்க. நம்மளுக்கு ஆனால் என்ன செய்யலைங்க, சப்போர்ட்டுக்கு போகல, சப்போர்ட்டை பிரேக்கும் பண்ணலை. அதே மாதிரி என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150 அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்யலைங்க, மேலே வந்து போகலை. அதாவது இந்த 140 அப்படின்ற ஒரு லெவல் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கீழே வந்து வந்துட்டாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு மேலே வந்து நிலை பெற முடியல. யாராலங்க, கால் ஆப்ஷனால மேலே வந்து நிலை பெற முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பாட் வந்து சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே வந்து போக முடியல. சரிங்களா? ஸ்பாட் வந்து என்ன செய்யலைங்க, சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலுக்கு மேலே வந்து போக முடியல. ஸோ அவங்களும் அங்கேருந்து கீழே வராங்க, இவங்களும் என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து கீழே தான் வராங்க. சரியா? ஸோ அவங்க வந்து சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே நிலை பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்க இந்த 150 அப்படின்றது லெவலுக்கு மேலே வந்து போயிட்டு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கால் ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவாங்க. சரியா? அந்த 150 லெவலுக்கு மேலே போகணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்து வந்திருக்கணும். கீழே வந்தால் தான் புட் ஆப்ஷன் வீக் ஆவாங்க, கால் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க. நம்மளுக்கு ஒரே டைரக்ஷனில் போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். சரியா? ஆனால் வந்து இங்கே அது நடக்கவே இல்லை. அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கே நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு பிரேக் ஆகிறாங்க. பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு இந்த 100 ரூபாய் அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து வராங்க. சரியா? ரெண்டுமே மீட் ஆகிட்டு அகைன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த மிட் லெவலுக்கு மேலேயும் வந்துடுறாங்க. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த 100 ரூபாய்க்கு பிலோவும் வந்துட்டாங்க. சரியா? நம்மளுக்கு 100 ரூபா பிலோவும் இவங்க வந்துட்டாங்க, இவங்க மிட் லெவலுக்கு மேலேயும் வந்துட்டாங்க. அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு டேரெக்டாக R1 வரைக்கும் புட் ஆப்ஷன் வந்து போகிறாங்க. சரியா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 ரூபாயில இருந்து நம்மளுக்கு 180 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதாவது 200 ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க. நம்மளோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 180 தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து வந்தாலே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே போயிட்டு 200 ரூபாய்க்கு போயிட்டு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு இந்த 150 அப்படின்ற லெவலுக்கே வராங்க. 150 அப்படின்ற லெவலுக்கே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு 200 அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, புட் ஆப்ஷன் வந்து போகிறாங்க. சரியா? ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக வந்து என்ன செய்யலாங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து இன்னும் வரலைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 185. ஸோ அதே தான் இருக்கிறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 185 தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50ல் இருக்கிறாங்க. ஸோ அதே சேம் தான் இங்கேயும் 50ல் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து என்ன செய்யலைங்க, அப்டேட் வந்து ஆகலை. ஸோ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாங்க. சரிங்களா? அதாவது நம்ம நாளைக்கு வந்து வீடியோ போடுறோம். சரிங்களா? நாளைக்கு வந்து நம்ம என்ன செய்யலாங்க, நாளைக்கு வந்து நம்ம திங்கக்கிழமைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.